ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் ஆயிரத்தில் வேத வடிவமாக இருக்கார். வேதமே அவரோட உடலாக இருக்குது. அந்த வேதத்தோட உட்பொருளான மறைபொருளாக இவர் இருக்கார், உபனிஷத் பொருளாக இருக்கார் அப்படின்லாம் சொல்லி, அவர் மறைபொருளாக இருந்தாலும் எல்லாருக்கும் கண்ணில் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரகாசமாகவும் இருக்கார்னு சொல்லித்தான் அடுத்த 511வது திருநாமம் ஓம் ஜங்கமாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா எங்கேயும் சஞ்சரிக்கிற பிராணி வடிவினர் அப்படின்னு அர்த்தம். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எங்கேயும் சஞ்சரிக்கிற பிராணி வடிவம் அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி, பிரம்மாலேருந்து ஆரம்பித்து புழு பூச்சியிலேருந்து எங்கே எந்தெந்த ஜீவராசிகள்லாம் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கேன்னு போகிறதா வடிவமாக இருக்கோ, அந்த ஜங்கம பொருட்களாக இருக்கோ, அது அத்தனையும் இவரோட வடிவம் அப்படின்னு. அதுதான் அங்கே முக்கியம். எங்கேயும் வியாபிச்சிருக்கிற அந்த பொருள் அப்படிங்கிறத. இதைத்தான் இந்த நாமாவை உடனே ஏன் சொல்லித்து வேத வடிவமாக இருக்கிற வேதத்தோட உட்பொருளாக இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்தது இதையே சொல்லித்து அப்படின்னா காரணம் இருக்குது. அந்த வேதத்தில் யஜுர்வேதத்தில் ஒரு முக்கியமான பகுதி ஸ்ரீருத்ரம் ஸ்ரீருத்ரம் அப்படின்னு. இன்றைக்கும் எங்கேயுமே கோவில் அபிஷேகம்லாம் நடந்தால் இந்த ருத்ரத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணுறதுன்னு இருக்குது. அந்த ஸ்ரீருத்ரம் என்ன சொல்கிறது அப்படின்னார், இனிமேல் ஒன்று பாக்கி இல்லை, எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு இது அத்தனையாவும் இந்த பரம்பொருள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அஸ்வேபியோ அஸ்வபதிபியோ நமஹா அப்படின்னு வருது. அஸ்வம்னா குதிரை, குதிரையாகவும் நீ தான் இருக்க சொல்லித்தான் உடனே அடுத்து என்ன சொல்கிறது, குதிரை மேலே சவாரி பண்ணுறவனும் நீ தான் இருக்க அப்படிங்கிறது. குதிரையாகவும் நீ தான் இருக்க, குதிரை மேலே சவாரி பண்ணுறவனும் நீ தான் இருக்க. இந்த வேத தத்துவத்தை உணர்த்து தான் பொய்க்கால் குதிரை ஆட்டம்ங்கிறது நமது கிராமிய கலையில். அதில் ஒரே ஆள் தானே, குதிரையாகவும் இருக்கார், அவர் மேலே சவாரி பண்ணுறாப்புலையும் இருக்கார். இப்படி இந்த வேத தத்துவங்களெல்லாம் தான் நமது கிராமிய கலைகள்லாம் சாதாரண பாமர ஜனங்கள் கூட இதெல்லாம் புரிஞ்சுன்னு நமக்கு கலை வடிவத்தில் கொடுத்தது தான் நம்மளோட இந்த கலாச்சார சிறப்பு. அப்படி அந்த ஸ்ரீருத்ரத்தில் எல்லாம் அந்த பரம்பொருள் அப்படின்னு வர்ணிக்கிறது. அந்த ஸ்ரீருத்ரத்தில் வர்ணிக்கிறத சும்மா நம்ம ஏதோ மந்திரமாக சொல்கிறது மட்டும் இல்லை, அதை எப்படி உள்ளுக்குள்ளே உணர்ந்து அந்த அனுபவத்தினால எப்படி பெரிய பேரின்ப நிலையை அடைஞ்சார் அப்படின்னா, அப்படி அடைஞ்ச ஒரு நாயன்மார் தான் ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்னு ஒருத்தர். 63 நாயன்மாரில் ஒருத்தர் ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்னு. இவரோட பேர் இயற்பெயர் பசுபதி அப்படின்னு பேர். இந்த ஸ்ரீருத்ரத்தினால இவர் கதி அடைஞ்சத்தினாலே ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்னு. சோழ நாட்டில் காவிரி பாயிர சோழ நாட்டில் திருத்தலையூர் அப்படின்னு இருக்குது. அந்த திருத்தலையூரில் ஒரு நல்ல வேதம் படித்த அந்தணர் குலத்தில் பிறந்தவர் தான் பசுபதிங்கிறவர். இவர் வறுமை தான் அவருக்கு. அப்படி வறுமையில் இருக்கார் இவர்கிட்ட. ஆனால் ஆறாத சிவபக்தி. அந்த பசுபதி மேலே இவருக்கு, இந்த பசுபதிக்கு ஆறாத காதல் பக்தி. அதே அந்த பசுபதிக்கு இந்த பசுபதி மேலே ஆறாத அன்பு அருள். இப்படி இந்த ரெண்டு பசுபதியும், பரமேஸ்வரனுக்கு பேரும் பசுபதி தானே, இந்த பசுபதி நாயனாரும் அந்த பசுபதியான பரம்பொருளான ஈஸ்வரனும் இப்படி அன்பினால் பிணைக்கப்பட்டிருக்கா. இவர் பக்தியினால் அப்படி அவரை வழிபடுறார், அவர் அருள்னால இவருக்கு கொடுக்க போகிறார். இவர் எப்படி வழிபட்டார் அப்படின்னு இந்த இவர் வேதம்லாம் படிச்சிருந்ததுனால எல்லாருக்குமே தெரியும். யாராக இருந்தாலும் முதல்ல வேதத்தில் படிக்கிறதே இந்த ருத்ரத்தை தான். இவர் என்ன பண்ணார், இந்த ருத்ரத்தில் பரமேஸ்வரனை பற்றி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு, இவர் தான் சர்வமாகவும் எல்லா இடத்துலையும் எல்லா பொருட்களாகவும் இருக்கார் அப்படின்னு. அப்படி இருந்ததுனால இந்த சிவபெருமானுக்கு இவரால் பெருசாக பூஜையெல்லாம் பண்ணுற அளவுக்கு வசதி கிடையாது. உடனே பால் வாங்கி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி இதுக்கெல்லாம் அவர்கிட்ட வசதி கிடையாது. ஆனால் சிவபெருமானையே வழிபடணும்னு ஆசையாக இருக்குது, பரம பக்தி இருக்குது. இவருக்கோ ருத்ரங்கள்லாம் தெரியும். அதனால் இவர் என்ன பண்ணுவார்னா, தினம் கார்த்தால ஏந்துட்டு
பக்கத்தில் ஒரு தாமரை தடாகம். அங்கே போய் கழுத்தளவு தண்ணியில் நிற்பர். கழுத்தளவு தண்ணியில் நின்றுட்டு 2 கையும் தலைக்கு மேலே கூப்பிண்டு, அதில் பெரிய புராணத்தில் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். தாமரை தடாகமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் தாமரையாக இருக்குது. தாமரையெல்லாம் எப்படி இருக்கும்? காலங்கார்த்தால் பொழுது விடியறதுக்கு முன்னால் சூரியன் வந்தால் தான் மலரும். அப்படி தான் கூப்பின கையோடு இருக்கும். இவருக்கு அதுக்கு நடுப்புற இவரும் தலைக்கு மேலே கையை கூப்பின்னு இருக்கிறது எப்படிங்க? இதுவும் ஒரு தாமரை மாதிரி இருக்குது. அவர் 2 கைகளும் கமலம் மாதிரி தாமரை மாதிரி கும்பினாப்பில் இருக்குது. இவரோட மனசோ அதுக்கு மேலே ஹிருதய கமலமாக இருக்குது. அந்த மனமாகிற தாமரையில் அந்த பசுபதியான சிவபெருமானை எழுந்தருளை பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுறார்? கண்ணை மூடிண்டு ருத்ர ஜபம் பண்ணுறார். ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யவே அப்படின்னு ஆரம்பித்து இந்த ருத்ரத்தை ஜபம் பண்ணுறது. எத்தனை தரம்? ஒரு தரமா 2 தரமா இல்லை. இவர் மெய் மறந்து ருத்ரத்தை எத்தனை தரம் சொல்கிறான்னு தெரியாது, கணக்கே தெரியாது. இவர் பாட்டு சொல்லிகிட்டே இருப்பார். அது அப்புறம் பொழுது விடிஞ்சு வெயில் வந்து எல்லாம் பண்ணி ஊரெல்லாம் விழிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இவர் வீட்டுக்கு வருவார். அது வரைக்கும் இவர் மெய் மறந்து அந்த சிவபெருமான மனசுக்குள்ளே இருத்திண்டு இந்த ருத்ரத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். இப்படி ஜபம் பண்ணி 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 இந்த ருத்ர ஜபம் பண்ணி அதில் ஆனந்தப்பட்ட அந்த பசுபதியான பரமேஸ்வரன் இவரை என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு கைலாச பதவி கொடுக்குறார். தன்னோட அங்கேயே வந்து கைலாயத்தில் வந்து ருத்ரம் சொல்கிறாப்புல இவரை அந்த உயர்ந்த ஒரு பதவியை கொடுத்தார். அப்படின்னா அந்த இது எதுக்கு சொல்கிறேன்னா ஜங்கமாய நமஹ அப்படின்னு சொல்லியிருக்கா. எங்கேயும் சஞ்சரிக்கிற பிராணி வடிவினர் அப்படின்னா இந்த ருத்ரம் தான் அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது. எல்லாமாவும் சொல்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும். அதில் பலதை சொல்கிறது. என்னென்ன காட்டில் வழிப்பறி கொள்ளைகனாக இருக்க, திருடனாக இருக்க, இவர் நல்லவனாக மட்டும் இல்லை, இவரால் படைக்கப்பட்ட உலகத்தில் எல்லாம் கலந்து தானே இருக்குது. இனிமேல் நல்லது மட்டும்தான் இவர் படித்தேன்னா கெட்டதெல்லாம் படைக்கிறதுக்கு வேறு யாருன்னு இவருக்கு போட்டியாக இன்னொருத்தர் வந்தார்னா அப்படின்னா ஆயிடும். அதனால வேதம் என்ன சொல்றதுன்னு, இது உலகத்தில் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் எல்லாம் அவர் தான் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. அதைத்தான் இவர் மனசில் அப்படியே இருத்தின்னு பண்ணினத்தினால இவருக்கு அந்த சிவனோட சேர சாயுஜ்யம் கிடைச்சிது, கைலாயம் கிடைச்சின்னு தெரியுது. அப்படி இவர் எல்லா வடிவமாகவும் இருக்கிறதுனால தான் ஜங்கமாய நமஹான்னு சொல்லித்து அடுத்த 512வது திருநாமம் என்ன சொல்றதுன்னர் ஓம் அமோகார்த்தாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா பிரார்த்தனைகளை வீணாக்காதவர்னு அர்த்தம். ரொம்ப அழகான பேர் இருக்குது. அப்படின்னா வேண்டுதலை நிறைவேற்றுவர் அப்படின்னு இருக்கும். நாம் ஏதோ பல பிரார்த்தனை பண்ணுறோம், ஆனால் அத்தனையும் நிறைவேறதா தெரியாது. ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணுவாரான்னர், நீ என்ன வேண்டின்றாலும் நீ வேண்டின்ற பிரார்த்தனை வீணே ஆகாது, அவர் அதுக்கு அருள் பண்ணியே தீருவர் அப்படின்னு சொல்கிறது. இப்படி நம்மளோட வேண்டுதெல்லாம் இவர் வீணாக்காத அருள் பண்ணுறதுனாலே போல இருக்கு. அடுத்த திருநாமம் 513 என்ன சொல்கிறதுன்னு ஓம் பிரசாதாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பிரசாதாய நமஹாங்கிறது முன்னாலேயே 48வது திருநாமம் வந்திருக்கு, 491வது திருநாமம் வந்திருக்கு. அப்பவும் பொருள் சொல்லியிருக்கு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா கருணை உடையவர், தயாளு அப்படின்னு அர்த்தம். தீனதயாளன் தீனதயாளன்லாம் சொல்கிறோம் இல்லையா, தயாளு. ஏன் அப்படின்னர், இவர் தயாளுவாக இருக்கிறதுனால கருணை உள்ளவராக இருக்கிறதுனால தான் பிரசாதாய நமஹா, அப்படி இருக்கிறதுனால தான் அமோகார்த்தாய நமஹாவாக இருக்கார். இவர் கருணை உள்ளவராக இருக்கிறதுனால தானே நம்மளோட பிரார்த்தனையில் வீணாக்காத கொடுக்குறார். அதனால தான் இந்த வடிவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த 2 திருநாமும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு சேர்த்து. ஒரு கருணை உள்ள தயாளுவாக இருந்தால் தானே நாம் எதை கேட்டாலும் கொடுக்க முடியும், நம்ம பிரார்த்தனை வீண் போகாத. அப்படி இவர் இருக்காருங்கிறதுனால்தான் இந்த பிரசாதாய நமஹாங்கிறத 3 இடத்துல வேறு திருப்பி திருப்பி வலியுறுத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இவர் நம்மளோட பிரார்த்தனையை வீணாக்காதவர், கருணை உள்ளமுடையவர், தயாளுவாக இருக்கிறவர் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னார். அதுக்கு ஒரு லீலை தான் தியாகராஜ லீலையில் 269வது லீலை. வேதத்தினால கதவை திறக்க செய்த லீலை அப்படின்னு.
இதையேன்னு குறிப்பாக சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாலெல்லாம் அவரை வேத வடிவம், உபனிஷத் மறைப்பொருள் அப்படின்லாம் சொல்லித்து அதை தொடர்போடையே இப்படியே இந்த நாமாக்கள் வந்துன்னு இருக்கிறதுனால அதை எப்படின்னு பார்ப்போம். வேதத்தினாலே எப்படி கதவை திறக்க வச்சார் அப்படின்னு. ஒரு மந்திரவாதி, இந்த மந்திரவாதி இந்த துஷ்ட தேவதைகளெல்லாம் ரொம்ப உபாசித்து மந்திர சக்தியினால் எல்லாத்தையும் தன் வசப்படுத்தினார். இந்த மந்திரவாதினாலே அப்படி தான். இந்த மந்திரங்கள்னால இந்த துர்தேவதைகள்லாம் இருக்குது, சிலதெல்லாம் கெடுதல் பண்ணுறதுக்கு அப்படின்னே சில அதுகளோட குணம். அதை ஏவி இதை இனிமேல் பில்லி சூன்யம் இதெல்லாம் பண்ணுறது இல்லையா, ஏவெல்லாம் பண்ணுறது இல்லையா, அது மாதிரி இந்த மந்திரவாதி அதில் மந்திர சித்தி அடைச்சி இப்படியெல்லாம் பண்ணின்னு இருக்கார். அவனால் பல பேருக்கு பல கெடுதல் தான் நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிற திருவாரூர் வந்து பார்த்தார். திருவாரூரில் இந்த சோழ நாட்டோட அந்த செல்வ செழிப்பையும் அதுவும் தியாகேச பெருமானோட கோவிலையும் ஆலயத்தையும் பார்த்தா அவனுக்கு தாங்காத பொறாமை. ஏன்னா இந்த இடம் மட்டும் இப்படி இருக்குது, இவ்வளவு செழிப்பாக இருக்குது, இந்த தேசமே செழிப்பாக இருக்குது, அதுவும் இந்த கோவில் என்னடானா இப்படி தங்கமயமாக இருக்கே அப்படின்லாம் அவனுக்கு பொறாமை. இதுக்கு ஏதானும் பண்ணணும், பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தன்னோட சக்தியினால், இந்த மந்திர சக்தியினால் தியாகராஜ சுவாமி கோவில் கதவெல்லாம் திறக்க முடியாத மந்திரத்தினால கட்டி போட்டார். பண்ண முடியும், மந்திரத்தினால கட்டியும் போட முடியும். கட்டியெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணான்னார், ராஜ மாளிகை கிட்ட வரான். சோழராஜா இருக்கிற இடத்துக்கிட்ட, அரண்மனைக்கிட்ட இந்த மந்திரவாதி வந்துன்னு இருக்கான். இப்படி வரத்தை பார்த்தார் தியாகேச பெருமான். என்ன நம்ம எதிர்க்கே நம்ம கோவிலே நம்மள்கிட்டே வந்து கைவரிசையை காமிக்கிறானா, இவனுக்கு இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணார், தியாகேச பெருமான் ஒரு பிரம்மராட்சஸை கிரியேட் பண்ணார். அதை தயார் பண்ணி, அதை சிருஷ்டி பண்ணி, அதுக்கு எல்லா சக்தியும் கொடுத்து அந்த ராஜ அரண்மனைக்கு முன்னால் அந்த மந்திரவாதிக்கா அவனை வதம் பண்ணிட்டுவான்னு இவர் தியாகேச பெருமான் ஆணையிட்டார். உடனே இந்த பிரம்மராட்சஸ் அங்கே போச்சு. அங்கே போனால் இந்த மந்திரவாதிக்கும் இந்த பிரம்மராட்சஸுக்கும் கடுமையான சண்டை நடக்கிறது. இதெல்லாம் நடு நிசையில் நடக்கிறது. அப்படி இருக்கிறதே என்ன ஆயிடுது அப்படின்னா, கடைசியில் சிவபெருமானோட ஆணைப்படி இந்த பிரம்மராட்சஸு அந்த மந்திரவாதியை வதம் பண்ணி கீழே தள்ளித்து மலை மாதிரி கிடக்காம். அதுக்குள்ளே பொழுது விடிஞ்சால் கோவிலில் இருக்கிற தேவாலய அதிகாரிகள்லாம் போய் தியாகேஸ்வரம் கதவை திறந்து பூஜை பண்ணலான்னா கதவை திறக்க முடியல. எல்லாரும் ராஜாட்ட வந்து முறையிடுறா. ராஜா பார்த்தார், இது என்ன திடீர்னு இப்படி ஆகிடுது, ஏன்னா இந்த மந்திரவாதியினால் தானே ஒருத்தருக்கும் தெரியாது. உடனே ராஜா தியாகேச பெருமான்ட்ட வேண்டாம், உங்களுக்கு பூஜை பண்ணோம்னா கதவை திறக்க முடியாது போயிடுத்து, எதனாலன்னு தெரிலன்னா அசரீரியாக தியாகேச பெருமான் சொல்கிறார், இவன் பண்ணின வேலை தான், அதனால் இவன் மந்திர சக்தியினால் அந்த கதவெல்லாம் அடைச்சிருக்கான். இப்போ இதை திருப்பி திறக்கணும்னா என்னன்னு இந்த ஊரில் இருக்கிற அந்தணர்கள்லாம் கூப்பிட்டு கமலாலயத்தில் நீராடி எல்லாரையும் வந்து வேத கோஷம் பண்ண சொல்லு, வேதத்தை ஓத சொல்லும் அப்படிங்கிற. உடனே ராஜா ஆணைப்படி எல்லாரும் இருக்கிற வேத பண்டிதர்கள்லாம் வந்து கமலாலயத்தில் நீராடி தியாகேச பெருமான் கோவில் வாசலில் நின்றுட்டு முதல்ல எல்லாரும் பெருசாக கோஷம் பண்ணுறா, வேதத்தை சொல்ல முதல் கதவு திறக்கிறது, அடுத்த கதவுகிட்ட பேசிருக்க, இப்படி ஒவ்வொரு கதவாக வேதம் சொல்லி கதவை திறக்க, அப்புறம் தியாகேச பெருமானுக்கு வழிபாடு நடந்து அந்த திருவாரூரும் அந்த சோழதேடமும் மங்களத்தை அடைஞ்சது அப்படின்னு இந்த தியாகராஜ லீலை சொல்லுது. இது என்ன பிரார்த்தனையும் வீணாக்கலவர், இந்த வேதத்தோட பெருமையும் காமிச்சார்னு தெரியுது. அப்படி இருக்கிற அவரோட பெருமையை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய்.